கான்செப்ட். இது உலகத்துக்கு தெரியாது, புரியாது. புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும் நம்ம? கேர்ஃபுல்லா நயவஞ்சகம் இல்லாம, இப்ப இந்த கோட் சூட்டு போற மாதிரி இப்போ போட்டு வந்தா ஏமாத்துறாங்க எல்லாரும். நம்மளும் டிப்டா போய் அதே ஸ்டைல பேசுறேன் என்னப்பா, அதுக்கான இன்னொரு கம்பெனிக்கான புது கம்பெனிக்கான ஆட்டே போட வேண்டாம் கிளம்பா இல்லையா? அங்க நம்ம பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், அதை எப்படி சொல்லணும், இது நம்ம கத்துக்கணும். ஏன்னா புதிய திட்டம் இது. அது நம்ம ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் சூப்பர் அப்படின்னு மொட்டையை சொன்னா யாருக்கு புரியாது, ஆசியம் சொன்னா யாருக்கு புரியாது. நீங்க சொல்ல வேண்டியது ப்ராடக்ட், அவங்களோட ஹெல்த், மார்க்கெட்டுக்கு வித்தியாசம். இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வித்தியாசம், இது எவ்வளவு தீங்கு பண்ணுது உங்களுக்கு, உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுக்கலாம், இது எவ்வளவு நன்மை பண்ணுது உங்களுக்கு, பாக்கெட்ல எவ்வளவு பணத்தை மிச்சம் வைக்கலாம். 250 ரூபா கொடுத்து 3 ரோசஸ் காக்கில வாங்குறீங்க, அது நல்ல டீத்துல தேர்ட் ஃபோர்த் கிரேட். அதுல கலப்படம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? மார்க்கெட்ல இருக்கு. ஏன்னா எவ்வளவு டூப்ளிகேட் உள்ள சொல்லி கடை வழியே வந்துடும், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இருக்கும், அதே ஐஎம்எஸ் கோட் இருக்கும். அதை உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, கடைக்காரன் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. டிவியில் சொல்றாங்கல்ல, சூர்யாவும் ஜோதிகாவும் குடிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டா டீ நல்லா சொல்லி இல்லைன்னு கேட்க முடியாது. ஆனா அரசியல்ல நீங்க சொல்லணும், இது எங்க சொந்த ஃபர்ஸ்ட் கிரேடு சிடிசி மெத்தட்ல இது பண்றது. அப்ப அதோட தன்மைகளை சொல்லிட்டு இது குடிச்சு பாருங்க, நல்லா தான் தொடருங்க, இப்படி சொல்லணும். அப்படி சொல்லலாம், ஏய் குடிச்சு பாருங்க அப்படி சொல்ல முடியாது. இது நல்லா இருக்கு, நான் குடிக்கிறேன், என் வீட்டுல எத்தனை வருஷம் குடிக்கிறேன், நல்லா இருக்கு, நீங்க குடிச்சு பாருங்க. மற்றொரு பாயிண்ட் வந்துருச்சுல, இது குடிச்சு பாருங்க, நல்லா தான் தாங்க, போலதானே நல்லா இருக்கும். நமக்கு தெரியுமா இல்லையா? நம்ம நம்பாம இருந்தா தானே சந்தேகம் பண்ணுவோம். இதை குடிச்சா வேற டீ குடிக்க மாட்டான்னு தெரியல, தைரியமா போய் சொல்லுங்க. இந்த பேஸ்ட தேய்ச்சா வேற பேஸ்ட் தேய்ப்பானா? தேய்க்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் முடியுதா? எனக்கு முடியல. முடியல முடியலன்னா நீ அரசியல் இருக்கான்னு அர்த்தம், முடிஞ்சதுன்னா நீ அரசியல் இல்லைன்னு அர்த்தம். இதான் வந்து சோப்பு போட்டு குளிக்கிறப்ப எல்லாத்தையும் மனசுல சொல்லுங்க, மனசோட ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. வாயால சொல்லாதீங்க, அறிவால சொல்லாதீங்க, மூளையும் வாயும் கோணிகள் உள்ள சொல்லணும். உள்ள சொல்லணும்னா நீங்க உணர்ந்து எடுக்கணும். இந்த உணர்வு தான் மனிதத்தை வளர்த்து. இது நான் சேலஞ்ச் பண்ணி நான் நிறைய பேர் நிரூபிச்சது, கேரக்டரையே மாத்துது நம்ம பொருள்கள். பொருள் கேரக்டரே மாத்துது மனுஷன். எப்படி கேரக்டர் மாத்தும்? ஆச்சரியப்பட்டனா காரணம் அவன் சீய சிந்தனைகள், காரணம் அவன் உடம்புல தீய சக்திகள். இது பியூரிஃபை ஆகும்போது, பாடி கிளீன் ஆகும்போது அவனுக்கு சிந்தா அதான் சத்த நொறுக்கு திங்க முடியல. குழந்தைங்களுக்கு சவால் கொடுத்து வீசியா கொடுக்குற நொறுக்கு திங்க முடியல. கிட்ஸ் கொடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் குறுக்குறையை தாண்டி போய் தோசை தாண்டி கேட்குது, அம்மாட்ட என்ன சார் அநியாயம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது அந்த சேலஞ்ச் பண்ணி கொடுக்க தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் இன் டீப் கோர், எல்லா பொருளும் டீப் கோர் லெவல் வரைக்கும் பேசணும். எப்பேற்பட்ட வந்து பேசுறாலும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு தெரியும். உண்மை பேசுறவனுக்கு எதுக்கு பயம்? நேர்மையானவனுக்கு எதுக்கு பயம்? அயோக்கிய பயம் பெரிய நெஞ்சல் தெரியும் போது யோக்கியம் பண்ணி நிற்கணும். அந்த யோக்கியத்தை கொண்டு வர சொல்லி தான் நமக்கு சொல்லி தராங்க. சாரி சார்.